நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தருமராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 5வது ராசியான சிம்ம ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா லாபஸ்தானம் 11ஆம் இடத்துக்கு போறாரு. பொதுவா 10ல குரு இருந்துச்சுன்னா பதவியும் பறிபோகும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில கடந்த ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, தொழில் நஷ்டம், கஷ்டம், இது போல சூழ்நிலையை நீங்க சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதனால இந்த மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை. லாபஸ்தானத்துல குரு வர்றதால லாபங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். பொதுவா சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் 5ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி. இந்த 5, 8ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல அமரும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். சேமிக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அதாவது லாப நோக்கோடு செயல்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது குருவுடைய 5வது பார்வை உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். நீங்க எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அதாவது சிறு தூர பயணங்கள் மூலமான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். பேப்பர், பேனா ஒர்க்கு, ரிஜிஸ்டர் ஒர்க்கு, ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க், இது மூலமான நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஒரு இடத்த நான் விற்க ஆசைப்படுறேன், இல்ல விற்க நான் முயற்சி பண்றேன் அப்படின்னா கண்டிப்பான முறையில நல்ல லாபத்துக்கு விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இல்ல நான் ஒரு இடத்த நான் வாங்க ஆசைப்படுறேன், வாங்கறதுக்கு நான் முயற்சி பண்றேன் அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். பட்டா மாறுதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். இளைய சகோதர ஸ்தானத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். ஏற்கனவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டக சனி முடிஞ்சு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிறதால ஒரு சில பின்னடைவுகள் ஏற்பட்டு இருந்தாலும், குடும்ப பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்தாலும், கடன் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுதலான ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அது ஒரு பக்கம் சனீஸ்வரர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெடுதல் செய்தாலும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு சில போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஏற்பட்டாலும் இந்த குரு பாத்தீங்கன்னா போராட்டங்களை கொடுத்து அதுல வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில அமைச்சு கொடுப்பாரு. அடுத்ததாக குருவுடைய 7வது பார்வை ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். அதாவது எனக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் உருவாக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, அதாவது குழந்தைகளுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறது, வீடு குடி போகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதே போன்று காதலர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே உங்களுக்கு சண்டை சச்சரவு பிரிவு நிலையா உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காதல் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதை நீங்க பெற்றவங்கள்ட்ட முறையிட்டீங்க அப்படின்னா இந்த இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் வரையும் செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அதனால காதல் பாத்தீங்கன்னா திருமணம் வரையும் சென்று வெற்றிகரமா திருமணம் முடியக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும். அதாவது குலதெய்வத்துக்கு இதுவரையும் போக முடியல அப்படின்னா இந்த காலகட்டத்துல குலதெய்வத்துடைய அருள்ஸ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். குலதெய்வம் சென்று வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு அருகில ஏதாவது பாத்தீங்கன்னா கோவில் குளங்கள் கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு நீங்க நன்கொடைகள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதுக்கு கும்பாபிஷேகத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களால முடிந்த நிதி உதவி கொடுக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக குருவுடைய 9வது பார்வை ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறாப்ல. 7ஆம் இடம் அப்படிங்கிறது களத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்றது. அதாவது நான் திருமணத்துக்காக பல வருஷமா வரன் தேடிட்டே இருக்கிறேன், எனக்கு நல்ல வரன் அமையல, எல்லாமே தட்டிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. அந்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல வரன் அமைந்து இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா திருமணம் முடிந்து உடனே குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு உங்களுக்கு அதிகமாவே ஏற்படும். அதே போல நண்பர்கள் மூலமான ஆதாயங்கள் ஏற்படுறது, கூட்டு தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறது, நல்ல லாபங்கள் உயரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. அதாவது இந்த 7ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வை படுவதால பாத்தீங்கன்னா அதாவது சுப நிகழ்ச்சிகள் அதிகமா நடைபெறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஆசைப்பட்டது நடக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். இதுவரைக்கும் ஒரு சில விஷயங்கள் தடங்கள் தாமதமா ஏற்பட்டு இருந்தாலும்
இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். லாப நோக்கோடு செயல்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அதாவது நான் வெளிநாடு செல்ல முயற்சி பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அதாவது ஒரு சில தடங்கள் தாமதம் ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா, இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தீவிரமா முயற்சி பண்ணீங்கன்னா வெளிநாடு சென்று நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். ஒரு பெரிய மனிதருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும். அப்படி இருக்கும் பொழுது இந்த சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்று கூறி, இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல சிம்ம ராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியாழன்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். அல்லது கும்பகோணம் அருகே உள்ள குருஸ்தலம் ஆலங்குடிக்கு சென்று வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வுக்காக செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு உங்களுக்கு உருவாகும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.